ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்தா ஷெல்லில் எவ்வளோ ஃப்ளவர்ஸை அழகாக டெக்கரேட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். பிஸ்தா ஷெல்ஸை நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இது மாதிரி நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் செய்யலாம். இதில் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஐடியா பெஸ்ட்டு. இது நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு ஹாட் க்ளூ கன் தான் தேவைப்படும்லாம் இல்லை. நார்மலாக நம்ம ஃபெவிக்விக் அந்த மாதிரி கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் செய்கிறக்கு இதில் நீங்கள் 4 பெட்டல் வைக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதாக ப்ளேஸ் பண்ணி நல்லா க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கலர் பண்ணிடாதீங்க. முதல்ல நம்ம க்ளூ கன் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ண பிறகு கலர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு க்ளூ கன் இருக்க இடத்துல நல்லா கலர் பண்ண முடியும். 4 பெட்டல்ஸே ஒவ்வொரு லேயராக வச்சோம்னா செம்மையாக நல்லா சூப்பராக இருக்கும். பெட்டல்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு காயும் போது ஏதாவது நல்ல பிளேஸாக வச்சு காய வச்சுருங்க. ஏன்னா அப்புறம் அந்த பிளேஸில் இருக்க தூசி எதுனாலும் அதில் ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஹாட் க்ளூ கனில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் ஒரு 10 to 15 எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் செய்யும் போது இந்த பெட்டல்ஸ்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சின்ன கேப் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் நம்ம காம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதில் நம்ம கம்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டெம் மாதிரி ரெடி ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கம்பியை நல்லா வளைச்சி அதில் செட் ஆகிற மாதிரி சூப்பராக ஐடியாஸ் பண்ணலாம். நம்ம பிஸ்தா ஃப்ளவர்ஸில் இப்போ எல்லா பெட்டல்ஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிஸ்தா ஃப்ளவர்ஸை நீங்கள் எல்லாமே 1 and 1/2 hours காய வைங்க நல்லா. அப்போ தான் நல்லா காஞ்ச பிறகு நம்மளுக்கு அது பிய்யாமல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளவர்ஸ்லையாவது பெட்டல்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சூப்பராக செட் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்தா ஃப்ளவர்ஸ்க்கு ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. பிடிச்ச எந்த கலர்ஸ்னாலும் நல்லா அப்ளை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணுங்கள். 4 பெட்டல் இருக்குன்னா அதில் ஒரு பெட்டலுக்கு மட்டும் கலர் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதை கீழே வைக்கும்போது அந்த இடத்துல மட்டும் அழுக்காகாமல் இருக்கும். வெளியில் கீழே எதுவும் ஒட்டாது. இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது 4 ஃப்ளவர்ஸ்க்காவது சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலர்ஸு லைட் கலர்ஸ் அப்படின்னு மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நம்ம பொக்கே. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸில் வச்சுட்டு அதை நம்ம ஷோகேஸில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஷோ பீஸ்க்கு செம்மையாக இருக்கும் டெக்கரேட்டிவ்லுக்கான். நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணும்போது ஹாட் க்ளூ கனில் எப்படி அந்த இடத்துல இருக்கும் அதுக்குமே நீங்கள் கலர் பண்ணிடுங்க. அதுவுமே டியூ ட்ராப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்தா ஃப்ளவர்ஸ்குள்ளே கூட ஃபுல்லாக எல்லா இன்டீரியர்லேயுமே கலர் பண்ணுங்கள். நம்ம பிஸ்தா ஃப்ளவரோட இன்சைட் ஃபுல்லாக கலர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம டாப் வியூ பார்த்தாலும் சரி சூப்பராக லுக்காக செமையாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் வீட்டிலே பண்ணிவிட்டு நல்லா டிஸ்பிளேக்கெலாம் வச்சோம்னா சூப்பராக லுக்காக செமையாக இருக்கும். ஹாட் க்ளூ கன் பிஸ்தா ஷெல்லோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுருங்க. இல்லை ஏதாவது சிங்கிள் பீஸ் மட்டும் நல்லா எம்போஸ்டாக தெரியுதுன்னா மட்டும் அதை நல்லா கட் பண்ணி விடுங்க. ஹாட் க்ளூ கன் எம்போஸ்டாக இருக்கும்போது அது நல்ல ஃபினிஷிங் இருக்காது நம்மளுக்கு. இது மாதிரி நான் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் சொல்லிட்டு நல்லா மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா கலரையும் நல்லா ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் எல்லாமே ஒரு 1 hour கிட்ட காயட்டும். அப்போ தான் நம்ம திருப்பி பின்னாடி எல்லாம் பெயிண்ட் அடித்து உள்ளே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிஸ்தா ஃப்ளவர்ஸ் பண்ணிங்கன்னா அதில் லைட் கலர்ஸ் கண்டிப்பாக அடிங்க. இந்த எல்லோ ஒயிட் அந்த மாதிரிலாம் இல்லை சாண்டல் கலர்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோ கலர்லாம் இருக்குது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நம்ம க்ரீன் கலரில் ஸ்டெம் செய்கிறதுக்கு கம்பி வாங்க போகிறேன். இந்த பெரிய சைஸ் கம்பியே எனக்கு 10 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. இது 1 மீட்டர் கிட்டே இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் நார்மலாக எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் கேட்டாலே கிடைக்கும். பக்கத்தில் இருக்க எந்த எலக்ட்ரிக் ஷாப்லனாலும் கிடைக்கும். கம்பி ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதை நம்ம ஈஸியாக கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிவிட்டு வேகமாக சூப்பராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே. ஸோ நம்மளுக்கு இந்த 10 rupeesக்கு மட்டும் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி திருகி இருந்தால் கூட ஈஸியாக நம்ம அதை திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக உள்ளே போதா எப்படி இருக்குது அன்னதெல்லாம் செட் ஆகுமான்னு மட்டும் சைஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் பாட் எந்த சைஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் ஐடியா இருக்கும். அந்த அளவு நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ண போகிறேன். நான் ஒரு 12 பீஸ் கிட்ட செஞ்சு கட் பண்ண எடுத்தோம்னா தான் சூப்பராக ரெடி ஆயிரும். இது நம்மளுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த கட்டர் பிளேட் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக கட் ஆகி வந்துடும் எல்லாமே. வீட்டில் குட்டி பேபிஸ்லாம் இருந்தாங்களா அவங்க கையில் எதுவும் கீச்சிடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது பாப்பா ஸ்கூலில் இருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன். நான் இந்த கம்பி எல்லாம் நல்லா ஷார்ப்பனாக இருக்கனால கண்ணில் குத்திடாமல் நல்லா பார்த்துக்கோங்க.
நீங்கள் இந்த கம்பி கட் பண்ணும்போது எல்லாமே முடிஞ்ச அளவு ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதை வந்து நம்ம ரொட்டேட்லாம் பண்ணி வேறு நம்ம ஃப்ளவர்ஸில் ஜாயின் பண்ணணும். இந்த இதை ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ என்னோடய கம்பி எல்லாமே கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஃப்ளவர்ஸ்க்கு. என்னோடய குட்டி பேபியும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கம்மான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கொலுசெல்லாம் டைட் பண்ணுறக்கு வீட்டில் கொரடெல்லாம் வச்சுருப்போம். இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக நல்லா பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சூப்பராக பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது சூப்பராக லாக் ஆகிரும். நம்ம பிஸ்தா ஃப்ளவர்ஸில் நம்ம இந்த மாதிரி பிஸ்தா ஃப்ளவர்ஸில் இதை மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு இதில் மூமெண்ட்டே இருக்காது. நல்லா சூப்பராக லாக் ஆகிரும் நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அதோட ஒவ்வொரு பிஸ்தா ஃப்ளவர் செல்ஸும் ஒவ்வொரு சைஸில் நம்ம வந்து அதை ஒட்டியிருப்போம். அது வந்து ஒவ்வொரு இதாக ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த கம்பியை நல்லா டைட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நான் டைட் பண்ணி வளைச்சி நெளிச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால வேறு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடுவில் கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால. இப்போ நம்மளுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சூப்பராக சர்க்கிளாக நல்லா ஸ்ட்ரைட் லைனாகவும் நம்மளோட ஸ்டெம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்தா ஃப்ளவர்ஸை எடுத்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் கூட என்ட்ரு ஆகலை, பேக்கில் கூட என்ட்ரு ஆச்சுன்னா சூப்பராக செட் ஆகிடுது. இது வந்து லாக் ஆகிரும், ஃப்ரண்ட்டில் கூட வெளியில் வர முடியாது இதால். ஆனால் இந்த பிஸ்தா ஷெல் வந்து நல்லா மூமெண்ட்லேயே இருக்குது. நம்ம இதை ஆட்டினோம்னா நல்லா மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க எல்லா ஃப்ளவர்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணணும். இது மாதிரியே நான் ஒவ்வொரு இதாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லை ஆடும்போது மட்டும் நம்ம கீழே இருக்க பிஸ்தா ஃப்ளவர் ஷெல்லில் இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன்னை வச்சு நல்லா ப்ளேஸ் பண்ணி நம்ம கம் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக செட் ஆயிரும். வச்சுருக்க ஃப்ரீ ஸ்பேஸை ஃபுல்லாக இந்த ஹாட் க்ளூ கன் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. மாதிரி ஹாட் க்ளூ கன் வச்சு ஃபில் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப ஹீட் இருக்க மாதிரி வைக்காதீங்க. நார்மல் ஹீட்லேயே வச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதையும் ரெடி பண்ணிட்டோம்னா அது நெக்ஸ்ட்டு அதை இன்னும் பர்ஃபெக்டாக கலர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அகெயின் வந்து இந்த மாதிரி இதை கலர் பண்ணனால நம்மளுக்கு நல்லா இல்லை, கலர்ஸ் வந்து தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் நம்மளோட ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்குது. நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே ஆடாமல் அசையாமல் செமையாக ரெடி ஆகிடுச்சி. என்னோட எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நான் நல்லா வந்து இந்த மாதிரி கீழே பேஸில் ஹாட் க்ளூ கன் வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ கன் வந்து ஒட்டி இந்த பிளேஸ்லலாம் மொட்டுலேருந்து வெளியில் வந்த மாதிரி கீழே வந்து திக் க்ரீனில் நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அதுவும் நல்லா மொட்டுலேருந்து விரிஞ்சு வந்த மாதிரி இருக்கிறக்காக ஒரு 4 இதை மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கம்பிலையும் நல்லா டார்க் க்ரீனில் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. லீஃப் கலருக்கு தான் நம்ம லைட் க்ரீன் யூஸ் பண்ணுவோம். நார்மல் பெயிண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு நார்மலாகவே பெயிண்ட் கடையில் வார்னிஷ் விற்கும். அந்த வார்னிஷ் பெயிண்ட் வந்து வாங்கி அடிங்க. பெயிண்டிங்க்கு அடிக்கிற வார்னிஷ்னு கேட்டாலே கிடைக்கும். இதில் நிறைய கம்பெனியில் நிறைய இதில் இருக்கும், நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணதுக்கு ஒரு வார்னிஷ் கோட்டிங் கொடுத்தா தான் அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நல்லா ஒரு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டே யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வார்னிஷ் பெயிண்ட் கொடுத்தோம்னா சூப்பரான க்ளோ கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வார்னிஷ் பெயிண்ட் கொடுக்குறனால நம்மளுக்கு வேகமாக வந்து பெயிண்ட் உறிஞ்சு வந்துடாது. இந்த மாதிரி தூசியெல்லாம் வேகமாக அடையாமல் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்லா பெயிண்ட் காஞ்சிருக்கணும். எல்லா இடத்துலையுமே சூப்பராக பெயிண்ட் காஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி ஸ்டெப் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் பெயிண்ட் நல்லா காஞ்ச பிறகு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட எல்லா ஃப்ளவர்ஸும் சூப்பராக க்ளோ ஆகுது, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வார்னிஷ் அடித்தோடனே தனியாக ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம கொடுத்த அந்த ஒயிட் கலர் இந்த சாண்டல் கலர்லாம் செம லுக்காக செமையாக இருக்குது பார்க்கும்போது. இந்த ரெட் வித் க்ரீனும் காம்போவும் செமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஃப்ளவர் வேஸ் எதுவுமே இல்லை ஒரு கிளாஸ் பாட்டில் கூட இல்லையா, நார்மலாக ஒரு போஸ் மட்டும் எடுத்து இதில் ஒரு டை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இதை பேட்ச் பண்ணிவிட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாலே பார்க்க லுக்காகவும் சூப்பராக இருக்கும். கிராஃப்ட் ஐடியாஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக வீட்டிலே இருக்க திங்ஸ் வச்சு வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்களும் உங்கள் கிட்ஸ் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்காதுன்னா வார்னிஷும் அந்த கீழே இருக்க கம்பியும் மட்டும்தான் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். வந்து ஈஸியாக நம்ம எங்கேயாவது ஷோ கேஸ் இல்லை ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு.
இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கை நீங்களும் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸோட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata. Bye.